அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சரித்திர புகழ்மிக்க திருவிடைமருதூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை 150 தொகுதிகளை கடந்து 151வது தொகுதியாக வந்திருக்கின்றோம். சகோதர, பொங்கலுக்கு முன்பு ஒசூரில் 150 தொகுதிகளை முடித்துவிட்டு பொங்கல், அதன் பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய தமிழ்நாட்டினுடைய பயணம், இதற்காக ஒரு சின்ன விடுப்பு இந்த யாத்திரை எடுத்துவிட்டு மறுபடியும் இன்று திருவிடைமருதூரிலிருந்து இந்த யாத்திரை ஆரம்பிக்கின்றோம். 151வது தொகுதியால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், இந்திய மக்கள் எல்லோரும் வரக்கூடிய ஒரு தொகுதி திருவிடைமருதூர். காரணம், நவ கிரகங்கள் கோயில் உங்க ஊரை சுற்றி இருக்குதுங்க ஐயா. அதில் குறிப்பாக நவ கிரகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கென்று இந்தியாவில் 2 கோவில் மட்டும்தான் இருக்கிறது. ஒன்று ஒரிசாவில் இருக்கக்கூடிய கொனார்க் கோயில், இரண்டாவது உங்களுடைய சட்டப்பேரவை தொகுதியில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில். 2 கோவிலுக்கு மட்டும்தான் சூரிய பகவானை சென்று தரிசிக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் இடம்தான். அப்படிப்பட்ட முக்கியமான இடம் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரர், வரும்பொழுது கூட நம்முடைய நண்பர் ஒருவர் திருப்புவனத்தில் நம்முடைய கட்சிக்குரிய பட்டால் நெய்து கொடுத்தாங்க. என்னுடைய உருவப்படத்தையும் பட்டால் நெய்து கொடுத்தாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் திருப்புவனம் பட்டு என்று சொன்னால் எல்லோரும் கூட ஆச்சரியமாக அதனுடைய தரத்திற்காக ஒரு திருமணத்திற்கு வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்புவனத்திற்கு தமிழகத்திலிருந்து தென்னிந்தியாவிலிருந்து எல்லாரும் வர்றாங்க ஐயா. அப்படிப்பட்ட அற்புதமான நெசவாள பெருமக்கள் இருக்கக்கூடிய திருப்புவனம் இருக்கக்கூடிய ஊர். உங்களுக்கு தெரியும், மிக நீண்ட நெடுங்காலமாக அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களுடைய திருப்புவனம் பட்டுக்கு ஒரு குறியீடு வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். புவிசார் குறியீடு என்றால் ஜியோகிராபிக்கல் ஐடென்டிட்டி என்று சொல்லுவார்கள், ஜிஐ. எங்களுடைய பட்டுக்கென்று தனித்தன்மையாக ஒரு புவிசார் குறியீடு வேண்டும் என்று உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2019 திருப்புவனம் பட்டுக்கு புவிசார் குறியீடு நம்முடைய பாரத பிரதமர் கொடுத்த திருப்புவனம் பட்டு என்று சொன்னால் அது ஏற்றுமதியிலிருந்து அனைத்து இடத்திலும் கூட உங்களுக்கு என்ன தனி அந்தஸ்து நம்முடைய மத்திய அரசு நரேந்திர மோடி ஐயா கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் காசி மடம், குமரகுருபர் ஐயா காசிக்கு சென்று அங்கிருந்து முகலாய மன்னனை வீழ்த்தி அங்கே ஒரு மடத்தை அமைத்து மறுபடியும் திரும்ப வந்து திருப்பனந்தாள்ல காசி மடத்தை அமைத்து இன்றும் தமிழக மக்கள் ஆன்மீக நெறியை பின்பற்றுவர்கள் வரக்கூடிய மடம் இருக்கக்கூடிய மண். இப்படிப்பட்ட அற்புதத்தை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய இந்த மண்ணில் கம்பகரேஸ்வரர் திருக்கோவிலும் இருக்கக்கூடிய இந்த மண்ணிற்கு எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்ததில் பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்று நீங்கள் அனைவருமே ஒரு மிக முக்கியமான சரித்திர நிகழ்வில் பங்கேற்றீங்க. 1528 கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குழந்தை ராமருக்கு ஒரு ஆலயம் எடுக்க வேண்டும் என்று 500 ஆண்டுகளாக பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்காக ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் தாண்டி சுதந்திர இந்தியாவில் இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்து 1528 காத்திருந்து நேற்று ஜனவரி 12ஆம் தேதி 2024 சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 நேரம் 11:53 12:29 சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 22 ஜனவரி 2024 நம்முடைய குழந்தை ராமருக்கு ஆலயம் எடுத்து நேற்று பிராண பிரதிஷ்டை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கின்றார். தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட மிக விமர்சையாக அந்த பிராணை பிரதிஷ்டையில் நம்ம பங்கேற்றோம். சகோதர சகோதரிகள், நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க, ஐயா தமிழ்நாட்டுக்கு ராமருக்கு என்ன சம்பந்தம்? குறிப்பாக திமுக இருக்கக்கூடிய தலைவர்களோ திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோ கேட்கக்கூடிய கேள்வி, ராமருக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம்? ராமருக்கும் தமிழகத்திற்கும் இல்லாத சம்பந்தம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஆழமான பந்தம் நமக்கும் ராமருக்கும் இங்கே ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. சீதை பிராட்டியை இலங்கைக்கு சென்று கொண்டு வர வேண்டும் என்று ராமன் நினைத்த பொழுது நம்முடைய அரிச்சல் முனையிலிருந்து தனுஷ்கோடியிலிருந்து ராமர் செய்த பாலத்தை அமைத்து இங்கிருந்து சென்றார். வந்த பிறகு ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவில் சிவபெருமானுக்கு லிங்க பிரதிஷ்டை செய்து சிவபூஜை நடத்திய தலம் நம்முடைய ராமேஸ்வரம் கோவில். இன்னைக்கு நம்முடைய ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போட்டு அங்க இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி ஒரு காலத்திலே ராமபிரான் வழிபட்ட மூர்த்தியை விபீஷனை கொடுத்து அந்த மூர்த்தி இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் விபீஷன் அவர்கள் கொண்டு வந்து வைத்த உற்சவ மூர்த்தியாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கு.
இன்னைக்கு தருமபுரி பக்கம் போயிட்டீங்கன்னா தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம் ராமன் சிவபெருமானுக்கு வழிபட்ட தலம். தமிழகத்தில் மிக பழமையான இலக்கியமாக இருக்கக்கூடிய புறநானூற்றில் ராமபிரானை பற்றி புறநானூற்றில் நாம் பாடியிருக்கின்றோம். தமிழகத்தில் அனைத்து இடத்திலும் கூட ராமபிரான் இருக்கின்றார். அதனாலதான் நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மதியம் இந்த பிராண பிரதிஷ்டை, அதாவது ஒரு கல் சிலைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நிகழ்வுல பிரதமர் அவர்கள் பங்கேற்ற பொழுது நமக்கு சொன்னார், காலச்சக்கரத்தை மாற்றக்கூடிய சமயம் அது. எப்படி ராமசேதுகளை நடந்து சென்று சீதை பிராட்டியை கொண்டு வந்தாரோ அதுபோன்று நாம் பிராண பிரதிஷ்டை செய்கின்ற நேரம் என்பது காலச்சக்கரத்தை மாற்றி ஒரு அற்புதமான வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கு ஒரு அடிக்கல் நாட்டக்கூடிய விழாவாக நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார். அப்படிப்பட்ட சரித்திரத்தை நேற்று பார்த்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை. நேற்று அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பல இடத்துல போராட்டம் எல்லாம் தாண்டித்தான் நீங்கள் அனைவருமே ராமபிரானை வழிபாடு செய்ய முடிந்தது. அந்த காட்சியை நேரடியாக பார்ப்பதற்கே ஒரு பெரிய யுத்தம் நடத்த வேண்டியிருந்தது. பாரதிய ஜனதா கட்சி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வரை சென்று அதற்காக அனுமதியை பெற்றுக் கொண்டு வந்து காவல்துறையும் இந்து அறநிலைத்துறையும் செய்யக்கூடிய தவறான வேலைகளுக்கெல்லாம் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஆணை ஒரு குட்டாக அமைந்தது. அதன் பிறகுதான் தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் 11 மணியிலிருந்து அனைத்து இடத்திலும் கூட மக்கள் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்விலே பங்கேற்பதற்கு கூட அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும் தமிழகத்திலே இந்து எழுச்சி உருவாகி இருக்கிறது என்று தெரியும். எல்லா மக்களும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அண்ணன் தம்பிகளாக இருக்கின்றோம். ஆனா இத்தனை காலமாக இந்த வாக்கு அரசியலுக்காக இந்து மக்களை பற்றி தவறாக பேசி, கடவுளை தவறாக பேசி, அதை வைத்து குளிர் வாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேற்று ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை தமிழகம் முழுவதுமே விமர்சையாக நாம் கொண்டாடி இருக்கின்றோம். இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி சோ ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் மட்டுமே இந்து எழுச்சி வந்துவிட்டால் திமுக தலைவர்கள் காவடி தூக்குவார்கள் என்று சொன்னார். அது ஆயிடுச்சு. வேலை தூக்குறாங்க திமுக தலைவர்கள். கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க, நாங்க பெரியாரையும் நம்புகின்றோம், பெருமாளையும் நம்புகின்றோம். அது எனக்கு தவறா தெரியல. நீங்க பெரியாரையும் நம்புங்க, பெருமாளை நம்புங்க, எந்த தவறும் கிடையாது. ஆனால் ராமாயணத்தை படித்து விட்டு பெருமாள் கோயிலை இடிக்காதீர்கள் என்றுதான் நான் சொல்லுகின்றேன். நீங்க நம்புவது தவறு கிடையாது. பெரியாரை நம்புங்க, ஸ்டாலின் அவர்களே, பெருமாளையும் நம்புங்க. ஆனா படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில் என்று சொல்ல கேட்ப தமிழகத்தில் கோவிலை இடிக்காதீர்கள் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய வேண்டுகோளாக தொடர்ந்து இருக்கு. இன்னைக்கு அந்த எழுச்சியை பார்க்கணும். இந்த எழுச்சி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று சேர ஆரம்பித்திருக்கின்றோம். நமக்கு இந்த கட்சி வேண்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், இந்த ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்திலே நாம் அனைவரும் சேர ஆரம்பித்திருக்கின்றோம். 31 மாதங்களாக திமுகவினுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு குடும்பத்திற்காக, அவங்களுடைய பையனை முன்னிலைப்படுத்துவதற்காக சேலத்தில் இளைஞரணி மாநாடு போட்டு ஒரு குடும்பத்தை மேடையில் அமர வைப்பதற்காக ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம். சாமானிய தமிழர்கள், சாமானிய மக்கள் அதை எதிர்க்கின்றார். சாமானிய மனிதன் அரசியலே தலைவராக வர வேண்டும் என்று விரும்புகின்றார். 9 ஆண்டு காலமாக நல்லாட்சி கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 10வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். இந்தியாவுக்கு இதுபோல் ஒரு தலைவன் இல்லை, இதுபோன்ற ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு 5 ஆண்டு 2014 நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்து ஊழலுக்கு எதிராக நீங்கள் பேச ஆரம்பித்து 10 ஆண்டு காலம் காங்கிரசினுடைய ஆட்சியில 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் எல்லாம் பார்த்து நொந்து நமக்கு வேண்டவே வேண்டாம், யாராவது ஒருவர் ஊழலுக்கு எதிராக ஆட்சி அமைக்க மாட்டார் என்று நீங்கள் நினைத்த பொழுது நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கிடைத்தார். 2014 மே 30ஆம் தேதி இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்று 9 ஆண்டு காலமாக உங்களுடைய நம்பிக்கை ஒரு இன்ச்சு கூட உங்க நம்பிக்கை குறையாத அளவுக்கு ஊழலுக்கு எதிராக ஒரு போர் தொடுத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, நம்ம ஆட்சியினுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களை நடுவிலே வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் முக்கியமாக இருக்கின்றார். ஏழை மக்களுடைய நலன் நம்முடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்சியினுடைய சிறப்புத்தன்மையாக இருக்கிறது. அதான் நரேந்திர மோடியை அடிக்கடி சொல்றாங்க, இந்தியாவில் எல்லாரும் ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க. நான் என்பது 4 ஜாதி என்று பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார். முதல் ஜாதி ஏழை ஜாதி, 2வது ஜாதி பெண்கள் ஜாதி, 3வது ஜாதி விவசாயிகள் ஜாதி, 4வது ஜாதி இளைஞர்கள் ஜாதி. பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த 4 ஜாதியை மட்டும்தான் நான் நம்புகின்றதை தவிர எந்த ஜாதியும் நான் நம்ப போவது கிடையாது, நம்பியது கிடையாது. அதிலே குறிப்பாக ஏழை ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகள்ல 10வது ஆண்டுல தமிழகத்திற்கு மட்டுமே 10,76,000 கோடி ரூபாய்
தமிழகத்திற்கு மட்டுமே வேறு வேறு திட்டங்கள் மூலமாக இங்கே பணம் வந்திருக்கிறது. ஏழை மக்களுக்கான வீடாக இருக்கட்டும், கழிப்பறையாக இருக்கட்டும், கேஸ் அடுப்பாக இருக்கட்டும், வங்கி கணக்காக இருக்கட்டும், எந்த திட்டமாக இருந்தாலும் கூட ஏழை மக்களை நடுவில் வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இளைஞர் முன்னேற்றம், விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக நீங்க பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் விவசாயிகளுக்காக இந்தியாவில் ஒரு விவசாய பெருமகனுக்கு கௌரவ நிதி என்று சொல்லுகின்றோம். விவசாய சம்மான் நிதி, விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்காக வருடத்திற்கு 6000 ரூபாய். இன்னைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து 15 தவணையில 2000 ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். அப்படி என்றால் விவசாய பெருமகனுக்கு 46 லட்சம் விவசாய பெருமகளுக்கு, குறிப்பாக உங்களுடைய மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1,19,233 விவசாய பெருமகனுக்கு நம்முடைய கௌரவ நிதி மட்டுமே 30,000 ரூபாய் இதுவரை 15 தவணையில 2000 ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். மண்வள அடையாள அட்டையிலிருந்து, அவர்களுக்கு தேவையான பயிர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து, சந்தைப்படுத்தினால் அதற்கான விலையிலிருந்து, குறைந்தபட்ச ஆதரவு விலையை நெல்லுக்கு 67% உயர்த்தியதிலிருந்து, விவசாயிகளுக்கு எந்த ஒரு அரசும் செய்யாத சாதனையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்காக செய்திருக்கிறார். இளைஞர் நலம், நம்முடைய ஆட்சியில் இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும், இளைஞர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், அடுத்த கட்ட வலிமையான வளர்ச்சி அடைந்த பாரதத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கின்றார். ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியாவிலிருந்து ஆரம்பித்து முத்ரா கடன் திட்டத்திலிருந்து தமிழகத்திற்கு மட்டுமே 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல முத்ரா கடன் திட்டம் பயனடைந்திருக்கின்றோம். ஏழை மக்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக இந்த 4 ஜாதிகளை நம்பி மட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திமுக எங்கே சென்றாலும் கூட நம்முடைய பிரதமரை தவறாக பேசுவதை மட்டுமே ஒரு முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கின்றார். சமீபத்தில் சேலத்தில் ஒரு மாநாடு போட்டாங்க, இளைஞரணி மாநாடு. 2 முறை தள்ளி வைத்து அந்த மாநாடு போட்டாங்க. பத்திரிகை நண்பர்கள் கேட்டார், இந்த மாநாட்டை பத்தி ஒரு கருத்து என்னங்க? திருச்சி விமான நிலையத்தில் ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டார், இந்த மாநாட்டை பத்தி ஒரு கருத்து சொல்லிட்டு போனோம். நான் சொன்னேன், இந்த மாநாட்டில் என்னென்ன கருத்து சொல்றது இருக்கு, இருந்து கேட்கறதுக்காக கருத்து சொல்றேன். தங்கச்சி குடியேற்ற, அண்ணன் மேடையில் அமர, அண்ணன் மகன் நிகழ்ச்சியை நடத்த, மேடையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனும் அவன் குழந்தை எப்படி தலைவனாக என்று யோசித்துக் கொண்டிருக்க பிரியாணியோடு அந்த மாநாடு இனிதே நடந்து முடிந்தது என்று சொன்னேன். அது இளைஞரணி எழுச்சி மாநாடுங்களா? கனிமொழி கொடியேற்றுறாங்க, ஸ்டாலின் மேடையில் உட்கார்ந்து இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. அவர்கள் மாநாட்டை விட அவங்க கொடுக்கக்கூடிய ஆட்டு பிரியாணிக்குத்தான் அதிக மரியாதை இருந்தது என்று சொன்னார். அது மாநாடுங்களா ஐயா? இளைஞர்கள் யாருமே அந்த பக்கம் போல. இன்னைக்கு நாம் இத்தனை நாளா பேசிட்டு இருக்கிறோம், அண்ணே ஒரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இன்ப நிதி எப்ப ரிலீஸ் கேட்டுக்கிட்டு இருந்தோம். கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து விட்டோம், மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து விட்டோம், உதயநிதி ஸ்டாலின் அவரை பார்த்து விட்டோம். இன்ப நிதி எப்பயா ரிலீஸ் பண்றீங்கன்னா, நேற்று அந்த மாநாட்டை ரிலீஸ் பண்ணிட்டான். இன்ப நிதி தான் அடுத்தது சொல்லிட்டு இன்ப நிதி பின்னாடி 4 எம்எல்ஏ ஓடிட்டு இருக்கு. ஐயா வேண்டாம், இது வேண்டவே வேண்டாம். குடும்ப ஆட்சி என்பது வீட்டில் இருக்கக்கூடிய கரையான போல. உங்களுக்கு தெரியாம வீட்டில் இருக்கக்கூடிய செவத்துக்குள்ள பூந்துங்க ஐயா, இந்த முற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கையெல்லாம் போய் சாப்பிட ஆரம்பிச்சு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அப்படியே வீடு தொங்கி போயிடும். அந்த கரையான் எப்படி போச்சுன்னே தெரியாது. வீட்டுக்குள்ள போய் அந்த கரையான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டினுடைய செவத்திலிருந்து ஆரம்பித்து நம்ம வீட்டில் இருக்கிற பலகையெல்லாம் சாப்பிடும். குடும்ப ஆட்சி என்பது கரையானை போன்றதுங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டினுடைய சொத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார், மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி கொண்டிருக்கின்றார், ஏழை மக்களுக்கு வர வேண்டிய அரசு பணத்தை திருடிக் கொண்டிருக்கின்றார், மத்தியிலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுக்கக்கூடிய திட்டத்தை தடுத்துக் கொண்டிருக்கின்றார். இது எதற்கென்றால் குடும்ப ஆட்சியில தகுதி இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து தலைவராக மாற்றுவதற்காக முயற்சி எடுத்திருக்கிறாங்க ஐயா. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை பாருங்க ஐயா. ஒரு பக்கம் ஹீராபென் அம்மையாருடைய பையன் நரேந்திர மோடி. இப்ப நீங்க கேட்கல, ஐயா ஹீராபென் அம்மையார் யாரு? இங்க இருக்கக்கூடிய உங்களை போல ஹீராபென் அம்மா சாதாரண பெண்மணி, ஒரு நிமிஷம் கூட குடும்பத்தை எப்படி நடத்துவது என்கின்ற கவலை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை, உழைச்சாதான் கையில காசு. நரேந்திர மோடி அவருடைய தாயார் ஹீராபென் 5 வீட்டுல பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. 5 வீட்டுல எல்லாருமே நரேந்திர மோடி அவங்க அப்பாவை பத்தி பேசுவாங்க. அண்ணே அப்பா வந்து டீ கடை வச்சிருந்தாரு, அப்பா டீ கடைக்காரர். ஆனா நிறைய நண்பர்களுக்கு தெரியாது நரேந்திர மோடி ஐயாவுடைய தாயாரை பற்றி. நரேந்திர மோடி அவருடைய தாயார் ஹீராபென் அவர்கள் 5 வீட்டுல 10 பாத்திரம் கழுவுறார். அதிலிருந்து குழந்தையை வளர்த்து ஒரு நரேந்திர மோடியை உருவாக்கி பாரத பிரதமராக நமக்கு அனுப்பி இருக்கின்றார்கள், ஒரு பணி செய்து கொண்டிருக்கின்றார். இவங்க ஒரு பக்கம், ஹீராபென் அம்மையாருடைய பையன் ஒரு பக்கம். அவருக்கு எதிரில் நிற்கிறது யாருன்னு பாருங்க, கலைஞர் ஐயா பையன் ஸ்டாலின்.
பாலாசாஹிப் தாக்கரே ஐயாவுடைய பையன் உத்தவ் தாக்கரே, லல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் தேஜஸ்வி யாதவ், முலாயம் சிங் யாதவனுடைய பையன் அகிலேஷ் சிங் யாதவ். பாருங்க, இந்த பக்கம்லாம் பெரிய பெரிய தலைவர்களுடைய பசங்க நிக்கிறாங்க. கௌரவர்கள போற பெரிய பெரிய தந்தை 100 பேர். ஆனா இந்த பக்கம் ஒற்றை மனிதனாக, நேர்மையாக, ஊழலுக்கு எதிராக, ஏழை மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, இளைஞர்களுக்காக, உங்களை போன்ற ஒரு சாதாரண தாயினுடைய மகனாக ஒற்றை ஆளாக நரேந்திர மோடி நின்று கொண்டிருக்கின்றார். அதான் இந்த பக்கம் பொய் கூட்டணிங்க, இந்தி கூட்டணி. இதெல்லாம் கரையாமாது. நம்ம அரிப்பதற்காக இவங்க ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. குடும்பாட்சியை மறுபடியும் கொண்டு வரணும், இந்தியாவை மறுபடியும் பிரித்து ஆள வேண்டும், 10 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருந்தது அதே போல ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பக்கம். ஆனா இந்த பக்கம் 10 ஆண்டுகளாக நம்முடைய நல்லாட்சியை இன்னும் 5 ஆண்டுகள் முன்னே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக மோடி ஐயா திருவிடைமருதூர்ல எங்க இருக்கக்கூடிய எழுச்சியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு தெரிகிறது, மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி இந்த முறை நரேந்திர மோடி ஐயாவின் பக்கம் வருவதற்கு தயாராகிவிட்டது. விவசாயிகள் தயாராயிட்டாங்க, இல்லத்தரசிகள் தயாராயிட்டாங்க, இளைஞர்கள் தயாராயிட்டாங்க, எல்லோரும் தயாராகிவிட்டார்கள். என்ன யாராருக்கோ ஓட்டு போட்டு பார்த்துட்டும் கைரேகை தேஞ்சதுதான் மிச்சம். ஐயா 5 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க, 4 ஓட்டு போடுறீங்க. 5 வருஷத்துக்கு 4 ஓட்டு போடுறீங்க. பாராளுமன்றத்திற்கு ஒன்று, சட்டப்பேரவைக்கு ஒன்று, பஞ்சாயத்துக்கு ஒன்று, நகர்ப்புறத்துக்கு 4 ஓட்டு போடுறீங்க 5 வருஷத்துக்கு. நீங்க யாராவது 20 வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்கன்னா 4 முறை 4 ஓட்டு 16 ஓட்டுக்கு மேல போட்டிருக்கிறீங்க. 16 ஓட்டு போட்டிருக்கீங்க, 20 வருஷமா ஓட்டு போடுறீங்க. யாராவது 30 வருஷமா ஓட்டு போடுறீங்கன்னா 26 முறை ஓட்டு போட்டிருக்கீங்க. யாராவது முதல் தலைமுறை முதல் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நம்பிக்கை வைத்து 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 இவன் இல்லைனா இவன், இவங்க இல்லைனா இவங்க, இவங்க இல்லைனா இவங்க மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு எங்கேயும் நாம போலீங்க சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி அதே இடத்துல தான் ஓட்டிட்டு இருக்கோம். இந்த சைக்கிள் முன்னாடி போலீங்க ஐயா, ஸ்டாண்ட் போட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க டிரைவர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள விட நான் சூப்பர், என்னை விட இவங்க சூப்பர். நாங்க இங்க கேட்கறதுங்க ஐயா, சைக்கிள் ஸ்டாண்டை எடுத்து விடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கறதுக்காகத்தான் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய நோக்கம் என்பது சைக்கிள் ஸ்டாண்டை கழிப்பிடும், சைக்கிளை தள்ளுவாங்க ஐயா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வருவோம். ஒரு பக்கம் ஈராத நம்மையாருடைய பையன் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவ்வளவு பெரிய தலைவர்களுடைய பசங்க ஒரு பக்கம். ஏழை மக்கள் நேற்று பாருங்க ஐயா, 11 நாள் விரதங்க ஐயா. நீங்க பாருங்க, ஒரு பிரதமருக்கு பொறுப்பு கொடுக்கிறாங்க. ராமர் கோவிலுடைய அந்த டிரஸ்டி 5 பேர் கூப்பிட்டு சொல்றாங்க, அண்ணே ஐயா நீங்க தான் ராமருக்கு பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல முக்கிய எஜமானாக நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று. இந்த மனிதன் 11 நாள் விரதம். அதிலே 9வது நாள் 10வது நாள் தமிழகத்துக்கு வர்றாங்க. 11 நாள் அவர் சாப்பிட்டது என்னங்க ஐயா பிரதமர்? காலையில இளநீர், சாயந்தரம் இளநீர், மத்தியானம் ஃப்ரூட்ஸ், பழம். 11 நாள். ஐயா ராமேஸ்வரத்துல ராமகிருஷ்ணா மடத்திலே தங்கி இருந்தார். அந்த மடத்தினுடைய சாமி நேற்று காலையில பத்திரிகை நண்பர்கள் போய் மோடிஜி இந்த ரூம்ல தான் தூங்குனாரா, மோடிஜி இங்கதான் தூங்குனாரா, மோடிஜி என்ன சாப்பிட்டார் சொல்லுங்க. அந்த மடாதிபதி சொன்னார், ஐயா இந்த ரூம்ல தான் தரையில படுத்து தூங்கினார், தரையிலே துண்டை விரித்து தூங்கினார். எங்ககிட்ட இளநீர் மட்டும் நைட்டு சாப்பிட்டாரு, காலையில் இளநீர் சாப்பிட்டு தனுஷ்கோடி போயிட்டார். இப்படிப்பட்ட பிரதமரை நாம் பெற்றிருக்கின்றோம் ஐயா. இப்படிப்பட்ட ஒரு மகான், ஒரு தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ராமபிரானை தொடுவதற்கு தனக்கு அந்த தகுதி இருக்க வேண்டும் என்று 11 நாட்களாக தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு சென்ற ஒரு மகானை பாரத பிரதமராக பெற்றிருக்கின்றோம். இவங்களுக்கெல்லாம் பிரதமரை பற்றி பேசுவதற்கு என்னங்க ஐயா தகுதி இருக்கு? என்னங்க ஐயா தகுதி இருக்கு? சேலத்திலே மேடை போட்டு பிரதமரை பற்றி பேசுவதற்கு அந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தகுதி இருக்கா? எல்லா ஊழல் பேர்வழிகளும் ஒரே மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு தகுதி இல்லாதவர்கள் தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் மோடி எதிர்க்கின்றோம் என்று கிளம்பி இருக்கின்றார்கள். ஐயா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. திருவிடை மருதூருடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது தமிழகத்திலே அரசியல் மாற்றம் ஆரம்பமாச்சு. இல்லைங்க, அரசியல் மாற்றம் ரெடி ஆயிடுச்சு. 2024 பாராளுமன்ற தேர்தலுடைய வாக்குப்பெட்டியை மட்டும்தான் எண்ண வேண்டும். இந்த முறை எனக்கு தெரிய மாற்றுக் கட்சியிலிருந்து சில பேர் இங்க இருக்கிறேன், நிறைய பேர் இருக்கிறேன். மாற்றுக் கட்சி நண்பர்கள் வரும்பொழுது பார்த்து நீங்க அனைவருமே இந்த முறை எந்த கட்சியில் இருந்தாலும் மோடிக்காக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கின்றீர்கள். நமக்கு மோடி வேணும், மோடிக்கு ஓட்டு போட்டு 2024 இந்தியாவுடைய பிரதமராக 5 ஆண்டு மோடி வர வேண்டும். எந்த கட்சியில் இருந்தா கூட பரவாயில்லைங்க, ஏன் ஓட்டு மோடிக்கு என்கின்ற மனநிலைமை தமிழகம் முழுவதுமே நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கின்றோம். அண்ணன பாரதிய ஜனதா கட்சிக்கார பரவாயில்ல, அண்ணன பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க பரவாயில்ல,
2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கடுமையாக களப்பணி செய்கிறார். நம் கட்சியில் இல்லாத சகோதர சகோதரிகள் இந்தியாவுடைய நன்மைக்காக, உங்களுடைய குழந்தைகளுடைய நன்மைக்காக, குழந்தைகளுடைய வருங்காலத்திற்காக, உங்களுடைய குழந்தைகள் ஒரு வளர்ந்த நாடிலே வாழ வேண்டும் என்கின்ற உங்களுடைய சங்கல்பத்திற்காக. இல்லைங்கன்னு நான் தான் வறுமை கோட்டில் இருக்க, என் குழந்தை வறுமை கோட்டில் இருக்கக்கூடாது, என் குழந்தை வறுமை கோட்டில் இருக்கக்கூடாது என்றால் அதற்கு நரேந்திர மோடி என்கின்ற மாமனிதன் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் என்கின்ற சங்கல்பத்தோடு தமிழகம் முழுவதுமே அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள். எங்கள் ஓட்டு இந்த முறை நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடி அவரை ஆதரிச்சு யார் இருந்தாலும் நாங்கள் ஓட்டு போடுவோம் என்கின்ற முடிவை தமிழக மக்கள் எடுத்திருக்கின்றார். இது பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சிங்க ஐயா. 150 தொகுதிகளை தாண்டி இருக்கின்றோம். தென் தமிழகத்தை பார்த்தாச்சுங்க ஐயா. கொங்கு மண்டலம், மத்திய மண்டலம், டெல்டா பகுதி, அந்த பக்கம் கர்நாடகா பாகம் இருக்கிற தருமபுரி, ஒசூர் எல்லாம் பார்த்தாச்சுங்க. எல்லா இடத்திலும் மக்களுடைய மன எண்ணம் ஒன்றுதான், மோடி வரணுங்க. மோடியை தவிர யாரு வேண்டாம், ஒரே ஒரு ஆள் மோடி வர வேண்டும் என்கின்ற உங்களுடைய முடிவை நான் பாராட்டுகின்றேன் ஐயா, தலை வணங்குகின்றேன். மாற்றுக் கட்சி நண்பர்கள் யார் இங்கே வந்திருக்கின்றீர்களோ நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன். ஒரு நல்ல மனிதன் இருக்கும்போது கட்சியை பார்க்க கூடாது என்று நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவை நான் தலை வணங்கி உங்களை பாராட்டுகின்றேன் சகோதர சகோதரிகள். 2024 பாராளுமன்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய தேர்தல், குடும்ப ஆட்சிக்கும் சாமானிய மனிதனுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல், ஊழலை பேர்களுக்கும் ₹1 கூட மக்கள் பணத்தை தொடாம ஆட்சி நடத்தக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள், இந்தியா முழுவதும் ஒற்றுமையாக பார்க்கக்கூடிய மனிதனுக்கும், வடக்கு தெற்கு என்று இந்தியாவை பிரித்து பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கும், ஏழை மக்களுக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய தலைவர்களுக்கும், ஏழை மக்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய கூட்டத்திற்கும், இந்த 2 கூட்டத்திற்கும் தான் 2024 பாராளுமன்ற தேர்தல். பிறவரை மிகப்பெரிய ஒரு எழுச்சியான வரவேற்பு நம்முடைய எண் மக்கள் யாத்திரைக்கு நீங்கள் அளித்திருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இது முடித்த பிறகு மயிலாடுதுறை, பூம்புகார் இன்னும் 2 சட்டமன்ற தொகுதிக்கு செல்ல வேண்டும். பிப்ரவரி 2வது வாரத்திற்குள்ள 234 தொகுதிகளையும் தொட்டுவிட்டு அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி உங்களோடு வர வேண்டும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஐயா, மாற்றத்தின் பக்கம் நீங்கள் வர ஆரம்பித்து விட்டீர்கள். மாற்றம் ஒன்று நிலையானது என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி என்பதை முழு மனதாக நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். இந்த 31ஆம் நாள் நாம் மத அரசியல் செய்யவில்லை. நம்ம இஸ்லாமியரும் வேண்டும், கிறிஸ்தவரும் வேண்டும், இந்துக்களும் வேண்டும், அனைவரும் சகோதரன் தான். ஆனா இந்துக்களுக்கு எதிராக ஆட்சி நடந்தால் பொங்கி எழுவோம் என்கின்ற குரலை நீங்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றனர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் முடிவு கட்ட வேண்டும் என்கின்ற உங்களுடைய குமரர்கள் அனைத்தும் எங்களுக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறது ஐயா. எங்களோடு நெல்லுங்கள், நம்பிக்கையோடு நடந்து வாருங்கள். 2024 நீங்கள் நினைக்கக்கூடிய அடுத்த கட்ட அரசியலுக்கு தமிழகத்தை தயார்படுத்துவோம். இந்தியாவை பொறுத்தவரை மோடி அவர்களுக்கு மற்றும் ஒரு முறை ஒன்ஸ் மோர், மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. 2024 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளில் மோடி என்பதை நடத்தி காட்டுவோம் சகோதர சகோதரிகளை. மேடையிலே நம்முடைய முக்கியமான தலைவர் இன்று கொண்டிருக்கின்றார். இந்த அற்புதமான எண் மக்கள் யாத்திரை அது நடப்பதற்கு காரணமாக இருந்த இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் சதீஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மயிலாடுதுறை பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் தங்க வரதராஜன் அவர்கள் மூழ்கிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநிலத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து காலை சென்னையில ஒரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நமக்காக வேகமாக ஓடி இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய கட்சி வளர்ச்சிக்கு அரும்பாடுபடக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட பார்வையாளர் முன்னாள் தலைவர் அண்ணன் இளங்கோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் தொகுதியினுடைய அமைப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, பாபநாசம் தொகுதியினுடைய பார்வையாளர் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் என்று நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் சாமுவேல் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கி ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் கண்ணன் அவர்கள், வாசுதேவன் அவர்கள், பாண்டியன் அவர்கள், உமாதேவி அவர்கள், தேவவதி அவர்கள், சந்திரசேகரன் அவர்கள், சரவணன் அவர்கள், சத்தியமூர்த்தி அவர்கள், அருள்முருகன் அவர்கள், திலீப் குமார் அவர்கள், கணேசன் அவர்கள், செல்வராஜ் அவர்கள், முத்து கணேஷ் அவர்கள், ராஜா அவர்கள், குமார் அவர்கள், பிரேம்நாத் அவர்கள், அசோக் அவர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், மிக முக்கியமாக நீங்கள் 2 முறை இந்த தொகுதி ஒத்திவைக்கப்பட்டும், சென்னையிலே மழை வெள்ளத்திற்கு ஒரு முறை ஒத்திவைக்கப்பட்டு, தென் தமிழகத்தினுடைய மழை வெள்ளத்திற்கு ஒரு முறை ஒத்திவைக்கப்பட்டு, 2 முறை தேதி அறிவித்தும் அன்றைய தேதிக்கு வர முடியாம தாமதமாக இன்று திருவடி மருத்துவருக்கு வந்திருக்கின்றோம். அப்படி இருந்து அதையெல்லாம் பொறுப்பெடுத்தாம
இவங்க தாமதமா வர்றாங்கன்னா நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என்கின்ற பெரும் மனதோடு அதை ஏற்றுக்கொண்டு இன்று எண்மண் எண் மக்கள் யாத்திரையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எழுச்சியோடு எங்களோடு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய நன்றி கிடந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து இதே நம்பிக்கையோடு இன்னும் ஐயா 60 நாள் தாங்க ஐயா, இன்னும் 60 நாள் தான் எலெக்ஷனுக்கு. நீங்க 60 காகிதத்தை கிழிச்சீங்கன்னா எலெக்ஷன் வந்துடும். 60 நாள் தான் தேர்தலுக்கு. இந்த 60 நாள் நீங்க எத்தனை பேர்த்துக்கிட்ட சொல்லி மோடி ஐயாக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறீங்களோ அப்படி நம்முடைய அடுத்த 25 ஆண்டுகள் அப்படி இருக்கும் ஐயா. அதனால அன்பான வேண்டுகோள், குழந்தைகளுக்காக, எதிர்கால சந்ததிகளுக்காக, நாம் ஒரு நல்ல ஒரு நாட்டிலே வாழ வேண்டும் என்பதற்காக இங்க வந்திருக்கிறவங்க நீங்க எல்லாருமே ஆளுக்கு 100 ஓட்டு சேர்த்து கொடுங்க ஐயா. 100 பேர்த்துக்கு பேசுங்க. ஒரு டீ கடைக்கு போனா சொல்லுங்க. இளைஞர்கள் காலேஜில் பேசுங்க. வெளியே நம்ம பெரியவர்கள் உள்ளூர்ல பேசுங்க. ஒரு கூட்டத்தில் பேசுங்க. கல்யாணத்துக்கு போறீங்க 4 பேர்த்துக்கிட்ட பேசுங்க. ஒரு காரியத்துக்கு போறீங்க 4 பேர்த்து பேசுங்க. கோவில் திருவிழால பேசுங்க. இந்த முறை எந்த கட்சியாக இருந்தாலும் ஓட்டு மோடி ஐயாவுக்கு, வளர்ச்சிக்காக ஓட்டு, இந்தியாவினுடைய அடுத்த 25 ஆண்டுகளுக்காக உங்க ஓட்டுன்னு நீங்க ஒருத்தரும் 100 ஓட்டு சேர்த்துனா போதும் ஐயா. மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில ரெக்கார்டு மார்ஜின்ல மோடி ஐயாவுடைய வேட்பாளர் இங்க வெற்றி வருவார். ரெக்கார்டு மார்ஜின்ல வெற்றி பெறுவார்கள் ஐயா. அதை நிச்சயமாக நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீராம்.